பாத்தீங்களா சார், குழந்தையே சொல்லிடுச்சு. ஆ, அது சரிதாம்மா. இவங்க யாரு? இவங்க தான் என் அம்மா. இந்த குழந்தை வேற குழப்பதே. கடத்தினதா சொல்லியிருந்தா இப்பவே கையில விளங்க மாட்டேன். என்னம்மா நீ? உனக்கு சம்பந்தமே இல்லைன்னு சொன்ன, இப்ப குழந்தை உன்னை பார்த்து அம்மாங்குது. சார், சத்தியமா இவளை பத்தி எனக்கு தெரியாது. இவ என்ன பேசுறானே எனக்கு தெரியல. குழந்தை எப்படி சொன்னாலும் அவ அம்மா வந்து கடத்தினது ஹாசினி தானே சொல்ல போறாங்க. அப்பா ஹாசினி மாட்டுறது உறுதி தானே? கரெக்ட். எப்படியோ ஹாசினி அரெஸ்ட் ஆகி அசிங்கப்பட்டா சரி. பாருமா, ஒழுங்கா உண்மையை சொல்லு, இல்ல அரெஸ்ட் பண்ணி ஸ்டேஷன் கூட்டி போயிருவேன். நயன், உண்மையை சொல்லு. நானா உங்க அம்மா? ஆண்டி, ஐயோ, ஹாய் ஆண்டி. குழந்தை நம்மள போட்டு கொடுத்துருச்சு. வாங்க நைஸா போயிடலாம். இவங்க எதுக்கு இங்க வந்தாங்க? எப்ப வந்தாங்க? வாங்கக்கா, ஓடிடலாம். யோ, அவங்க 3 பேரையும் கூட்டிட்டு வாங்க. எஸ் சார். ஓகே சார். எப்பா, ஐயோ அக்கா, வராரு மாட்டணும். அம்மா 3 பேரும் வாங்கம்மா. அல்ல, அது வந்து ஐயா கூப்பிடுறாரு. 3 பேரும் வாங்கம்மா. வாங்கம்மா. ஆமா. வாங்க வாங்க. இங்க என்ன பண்றீங்க? ஏன் நாங்களும் கோவிலுக்கு வரக்கூடாதா? நாங்க சாமி கும்பிட வந்தோம். குழந்தை எதுக்கு இவங்கள கை காட்டுது? இதுல ஏதாவது உள்குத்து இருக்கா? ஏமா, இவங்கள உனக்கு தெரியுமா? தெரியும் சார். ஏன் மருமகளுங்க தான். என்னது மருமகளுங்களா? உன்னை விட முத்திர கத்திரிக்காவா இருக்காங்க, இவங்கள போய் மருமகன்னு சொல்ற? ஏமா, இந்த பொண்ணு உங்களுக்கு தெரியுமா? மாமியார் மாதிரி. என்னையா அது? எனக்கு இதுல ஒரே குழப்பமா இருக்க. பாப்பா, இப்ப எதுக்கு இவங்கள ஆன்டின்னு கூப்பிட்ட? அது வந்து ஏய், என்ன வந்து போய் கோயிலுக்கு வர்றவங்களெல்லாம் ஆன்ட்டி அங்கிள்னு கூப்பிடுவியா? தொலைச்சிருவேன் பாத்துக்கோ. சொல்லு பாப்பா, யார் இவங்க? சார், சும்மா சொல்லுனா அது எப்படி சார் சொல்லும்? இதுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. ஆமா சார், நாங்க ரொம்ப நல்ல குடும்பத்தை சேர்ந்தவங்க. இப்படி எங்களை போலீஸ் விசாரிக்கிறது தெரிஞ்சா எங்க மானமே போயிடும். சார், நாங்க கிளம்புறோம் சார். கிளம்புறீங்களா? உங்க மாமியார் சிக்கல்ல இருக்காங்க, நீங்க பாட்டு கிளம்புறீங்க? என்ன ஹாசினி, எதுக்கு இந்த குழந்தைய கடத்தின? எவ்வளவு பெரிய கௌரவமான குடும்பத்துக்கு வந்தாலும் உன் புத்திய காமிச்சிட்டியே. என்னம்மா இது? உன் மருமகளுங்களே எப்படி சொல்றாங்க? அப்ப ஆல்ரெடி நீ கிரிமினல் தானா? சார், இல்ல சார், நான் அப்படிப்பட்டவ இல்ல. இவங்க ஏதோ தப்பா சொல்றாங்க. என்ன நம்புங்க சார், நான் இந்த குழந்தைய கடத்தல. ஐயோ, என் பொண்ணு உன்னதான் தேடிட்டு இருந்தேன். எங்க போன நீ? அம்மா, நான் இவ்வளவு நேரம் தேடிட்டு இருந்தேன் தெரியுமா? ஐயோ செல்லம், எங்க போன? எங்கடா போன நீ? நான் உன்னை எங்கெல்லாம் தேடினேன் தெரியுமா? அம்மா, மா,
எங்கம்மா போன? நீங்க எங்கம்மா போனீங்க இவ்வளவு நேரம்? யாரும்மா நீங்க? என்ன அது? இவதான் உன் குழந்தைய கடத்தினது. அடி பாவி, நீ நல்லா இருப்பியா? ஐயோ என் குழந்தை. என்னம்மா சொல்றீங்க? நீங்க தானே பாத்ரூம் போறேன் குழந்தைய பாத்துக்கன்னு என்கிட்ட விட்டுட்டு போனீங்க. எதுக்குமா போய் சொல்ற? நான் சாமி கும்பிட்டுட்டு இருக்கும்போது புள்ள காணாம போயிடுச்சு. சரி எங்கேயோ விளையாடிட்டு இருக்கணும்னு சொல்லிட்டு நானும் தேடிட்டு இருந்தேன். கடைசியில பார்த்தா நீதான் கடத்தி வச்சிருக்கியா? ஏமா இப்படி எல்லாம் பேசுற? சார் இவங்க போய் சொல்றாங்க சார். இதுல ஏதோ பிளான் இருக்கு. ஆ? நயன் நீ சொல்லு. அம்மா தானே உன்னை என்கிட்ட விட்டுட்டு போனாங்க. ஏய் குழந்தை எது கேக்குற? அதான் போலீஸே கையும் களவுமா புடிச்சிட்டாங்கல்ல. பாக்குறதுக்கு நல்லா தானே இருக்க. உனக்கு எதுக்கு இந்த பொழப்பு? இங்க பாருமா, எல்லாம் கிளியர் ஆயிடுச்சு. நீ மட்டும்தான் அடம் பிடிக்கிற. உண்மையை சொல்லு. குழந்தைய கடத்தினது நீ தானே? ஒத்துக்கிறேன் சார். நம்மள யாரு எஸ்கேப் ஆக முடியுமா? இதுக்கு நீங்க பதில் சொல்லிட்டா நான் ஒத்துக்கிறேன். என்ன இது? குடு பாப்போம். இந்த குழந்தை உங்களிடமே இருக்கட்டும். நான் தற்கொலை செய்து கொள்ள போகிறேன். நன்றி. ஐயோ போச்சு. குழந்தைய விட்டுட்டு தற்கொலை பண்ணிக்க போன இவங்க எதுக்கு குழந்தைய தேடிட்டு இருக்காங்க? அதுக்கு பதில் சொல்லுங்க. ஐயோ அக்கா, அந்த லெட்டரை நான் தான் எழுதுனேன்னு தெரிஞ்சா அவ்வளவுதான். கொஞ்சம் பேசாம இரு. இதுல ஏதோ சதி திட்டம் இருக்கு. இவங்கள விசாரிச்சா எல்லா உண்மையும் வெளியே வரும். சார் இந்த அம்மா தப்பிக்கிறதுக்காக போய் சொல்றாங்க. இந்த லெட்டரை நான் பார்த்ததே இல்ல. நான் வீட்டுக்கு போகணும். குழந்தைய கடத்தினவங்க தான் கிடைச்சிட்டாங்கல்ல. என்ன விட்டுருங்க சார். அம்மா நீ கிளம்புமா. சார் உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. ஆமா உன் பேர் கல்பனா தானே? உன் மேல ஏற்கனவே 2-3 திருட்டு கேஸ் இருக்கு. ஐயோ ஐயோ, ஏய் என்ன நீ முழிக்கிற? என்னமா தெய்வத்தாய் ரேஞ்சில பேசுன? உண்மையை சொல்லு. எதுக்கா நீங்க வந்த? ஓஹோ, நீ தான் ஏதோ திருட்டுத்தனம் பண்ணிருக்க. குழந்தைய உங்ககிட்ட விட்டுட்டு போனியா? அது வந்து இல்ல சார். நான் வந்து ஏய் வாய மூடு. போய் சொல்லாத. சார் நடந்ததை நான் சொல்றேன். நான் கோயிலுக்கு வேண்டறதுக்காக வந்தேன் சார். அப்போ இந்த அம்மா குழந்தைய என்கிட்ட கொண்டு வந்து விட்டு அவசரமா பாத்ரூம் போகணும். குழந்தை என்ன விட்டுட்டு போக மாட்டேங்கிறா, அடம் பிடிக்கிறா. குழந்தைய கொஞ்ச நேரம் பாத்துக்கோங்க, நான் பாத்ரூம் போயிட்டு உடனே வந்துடுறேன்னு சொன்னாங்க. இதுதான் சார் உண்மை. திடீர்னு இந்த குழந்தை என் போனை புடுங்கிட்டு ஓடிச்சு. நானும் ஃபாலோ பண்ணிட்டு ஓடினேன்னா அப்புறம் பார்த்தா அந்த குழந்தையோட சட்டையில இருந்து இந்த லெட்டர் வந்து விழுந்தது. இதைத்தான் நீங்க இப்ப படிச்சீங்க. இப்போ எதுக்காக இவங்க என்கிட்ட இந்த குழந்தைய விட்டுட்டு போனாங்கங்கிற உண்மையை மட்டும் சொல்லிட்டாங்கன்னா மேட்ரு முடிஞ்சது சார். அக்கா நாம மாட்ட போறோமா? வாய மூடு. ஆனா அவங்க வாயை திறந்துட்டா என்ன பண்றது? ஏய் உண்மையை சொல்லு. இல்ல உன்னை நான் கூட்டிட்டு போய் என்கவுண்டர் பண்ணிடுவேன். வேணாம் சார். உன்னை அரெஸ்ட் பண்ணி கோர்ட்டுக்கு கொண்டு போய் தண்டனை வாங்கி கொடுக்கறதுக்குள்ள இன்னும் நீ 10 திருட்டு பண்ணிடுவ. அதுக்கு இப்பவே உன்னை நான் துப்பாக்கியால போட்டு தள்ளிட்டா எல்லா தொந்தரவும் மிச்சம். மாட்டி கொடுத்துறாத.
சொல்லிடாத ப்ளீஸ். நீங்க என்ன ஜாடையா பேசிட்டு இருக்கீங்க? ஏய் என்னம்மா நீயும் அவங்களும் ஜாடையா பேசிக்கிறீங்க? ஆல்ரெடி இவள உங்களுக்கு தெரியுமா? இல்ல சார். இவ யாருன்னே எங்களுக்கு தெரியாது. ஏய் யாரடி நீ? எதுக்கு எங்க பாக்குற? போலீஸ் எங்களை டவுட்டா பாக்குது. இங்க பாரு, தப்பு செஞ்சிருந்தா அதுக்கு தண்டனை அனுபவிச்சுதான் ஆகணும். யோ அவளை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயா? எங்க அம்மாவை விட்டுருங்க, விளங்க மாட்டாதீங்க. உங்க அம்மா தப்பு செஞ்சிருக்காங்கம்மா. எங்க அம்மா தப்பு செய்யல. பின்ன யார் செஞ்சாங்க? அதோ அங்க இருக்காங்களே அந்த ஆண்டி தான். அவங்க தான் எங்க அம்மாவை தப்பு செய்ய சொன்னாங்க. என்னம்மா இது? உன் பொண்ணு ஏதோ சொல்லுது, உண்மையை சொல்ல போறியா இல்லையா? என்னம்மா உனக்கு இவங்கள முன்னாடியே தெரியுமா? சொல்லிடாத. இங்க பாரு, உண்மை என்னங்கறத சொல்லு, இல்ல ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் லாடம் கட்டிடுவேன். அடி வாங்கி உண்மையை சொல்றதை விட இப்பவே உண்மையை சொல்லி தப்பிச்சுக்க. சொல்லு. ஆமா சார், இவங்க சொல்லிதான் சார் நான் இதெல்லாம் செஞ்சேன். எதுக்கு? இந்த ஹாசினி அசிங்கப்பட வைக்கதான் என்ன இப்படி செய்ய சொன்னாங்க சார். என்ன சொல்ற? கொஞ்சம் தெளிவா விளக்கமா சொல்லுமா. நீங்க வர்றப்போ உங்க கையில குழந்தைய கொடுத்துட்டு என்ன ஓடி போக சொல்லிட்டாங்க. இவங்க தான் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி நீங்க குழந்தைய கடத்தினதா சொன்னாங்க. போச்சு. இவங்க தான் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணதா? அட ஏமா காதீங்களா? போலீஸ் வந்து உங்களை அரெஸ்ட் பண்றத இவங்க வீடியோ பண்ணி உங்க புருஷன்கிட்ட காட்டுவாங்களாம். நாங்க நிறைய பணம் தரோம், நாங்க சொல்றத நீ செய்யின்னு சொன்னாங்க. இத செய்யறதுக்கு உங்களுக்கு வெக்கமா இல்ல? நான் கஷ்டப்படுறதுல அப்படி என்ன உங்களுக்கு ஆசை? ஹாசினி ஆண்டி, நீங்க கஷ்டப்பட்டா அவங்களுக்கு நிறைய சந்தோஷம். நீங்க கோவில்ல பூவாக்கு கேட்டீங்கல்ல, அதுல ஏற்கனவே வெள்ளைப்பூக்கு பதிலா சிவப்பு பூவை மாத்தி வச்சுட்டாங்களாம். எங்க அம்மா கிட்ட சொன்னாங்க. நீ எல்லாம் எனக்கு மூத்த மருமகளா? நீ செஞ்சதெல்லாம் மாமியாருக்கு ஒரு மருமக செய்யற மாதிரியா இருக்கு? எதிரி கூட இப்படி எல்லாம் செய்ய மாட்டாங்க. இவங்க 3 பேரும் திருடிங்க தான். அந்த மாயாக்கா இருக்காங்கல்ல, அவங்க தான் அந்த லெட்டரை எழுதுனாங்க. என்னமா கௌரவமான ஃபேமிலி அது இதுன்னு கதை விட்டீங்க? இவ்வளவு திருட்டு வேலையை செஞ்சிருக்கீங்க. சொந்த மாமியாரை யாராவது இப்படி செய்வாங்களா? உங்களுக்கெல்லாம் ஜெயில் சாப்பாடு சாப்பிட்டாதான் புத்தி வரும். யோ முதல்ல இவங்களை அரெஸ்ட் பண்ணியா?
சார் சார் ப்ளீஸ் சார் விட்டுருங்க சார். சார் ப்ளீஸ் சார், எங்க மானமே போயிடும் சார். ப்ளீஸ் வேணாம் சார். சார் விளங்க மாட்டனா நான் தற்கொலையே பண்ணிப்பேன் சார். ப்ளீஸ் சார். என்னது தற்கொலை பண்ணிப்பியா? நானே உன்னை கொலை பண்ணிடுவேன். பேசாம இரு. கான்ஸ்டபிள், இவங்களை அரெஸ்ட் பண்ணுங்க. யோ, இவங்களை அரெஸ்ட் பண்றத அப்படியே வீடியோ அடியா லைவ்ல போட்டு விடுவோம். குழந்தை கடத்தல் நாடகமாடிய குடும்ப குத்துவிளக்கு பெண்கள் கைது. இதான் தலைப்பு. என் தலைமையில கையில விலங்கு போட்டு ரோட்ல தரன்னு இழுத்துட்டு போகணும். எனக்கு அவார்டும் கிடைக்கலையா? அக்கா, ஹாசினிய வீடியோல ஷூட்டிங் பண்ணி ஏஜி கிட்ட காமிக்கலாம்னு பார்த்தோம். ஆனா வீடியோ நம்ம பக்கம் திரும்பி போயிடுச்சு. இது ஏஜி மட்டும் இல்ல, உலகமே பார்க்கும். சார், இவங்களை விட்டுருங்க சார். என்னம்மா சொல்ற? இவங்க அக்யூஸ்ட், இவங்களுக்கு தண்டனை வாங்கி தரணுமா? உண்மைதான் சார். என் மேல இருக்கிற ஆத்திரத்துல இப்படி முட்டாள்தனமா பண்ணிட்டாங்க. மன்னிச்சு விட்டுருங்க சார். இவங்க பண்ணிருக்கிறது சாதாரண விஷயம் இல்லம்மா. குழந்தை கடத்தல் சம்பந்தப்பட்டது. இதுக்கு தண்டனை என்னன்னு தெரியுமா? அதான் தப்பு நடக்கிறதுக்கு முன்னாடியே தடுத்துட்டீங்கல்ல சார். இதுவே போதும் சார். இவங்க எல்லாருக்குமே ஃபேமிலி இருக்கு. இதெல்லாம் வெளியே தெரிஞ்சா குடும்பத்துல நிம்மதி போயிடும். கோர்ட்டு கேஸ்னு போனா இவங்க எதிர்காலம் பாதிக்கப்படும். இதோ இந்த குழந்தைக்கு எதிர்காலமே இல்லாம போயிடும். பாதிக்கப்பட்டவ நான் தான். நானே கம்ப்ளைண்ட் பண்ணல. அதனால பெரிய மனசு பண்ணி ப்ளீஸ் சார் விட்டுருங்க சார். சரிம்மா, உனக்காக விடுறேன். ஏமா, விலங்க கழட்டிருமா. அப்பா, உங்களுக்கு இந்த மாதிரி மாமியார் கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும். வயசுல மூத்தவங்களா இருந்தும் ஒரு யூஸ் இல்லையம்மா. ஏதோ பண்ணி தொலைங்க. யோ வாங்கயா போலாம். வாமா போலாம். நான் வாலி மாதிரி. நீ என்கிட்ட மோதுனா உன்னோட பலம் பாதி எனக்கு வந்துடும். நீ எனக்கு செய்யற கெட்டதெல்லாம் நல்லதாவே மாறிடும். சிவப்பு பூ மாதிரி.